ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தீபா அபிராமி கிட்ட போயிட்டு, அத்தை ஜோஷியர் சொன்னதெல்லாம் உண்மைதானா, எங்களுக்கு கல்யாணம் நடந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட அபிராமி, உங்ககிட்ட யாருமா அந்த மாதிரி சொன்னது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு தீபா வந்து, அத்தை அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லிடுங்க, உங்களோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் என்னோட தாலியை கழட்டி வச்சேன்னு. இப்போ திரும்பவும் அந்த தாலி என் கழுத்தில் ஏறதுனால உங்கள் உயிருக்கு ஆபத்துனா அப்படிப்பட்ட தாலி எனக்கு தேவையே இல்லை. அது கழட்டி வச்சதாகவே இருக்கட்டும். நான் இந்த மஞ்ச கயித்தோடவே இருந்துக்கிறேன். அப்படி ஒன்றும் எனக்கு இந்த கல்யாணம் தேவையில்லை. எப்படி இருந்தாலும் நான் உங்களோட மருமக, அதை யாராலையுமே மாற்ற முடியாது. அதனால் இந்த கல்யாணம் தயவு செஞ்சு வேண்டாத்த. உங்கள் உயிரை பணைய வச்சு எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதை உங்கள் பையனும் விரும்ப மாட்டார் அப்படின்வாங்க. அதை கேட்ட அபிராமி, அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்ககிட்ட யார் தீபா இந்த மாதிரி சொன்னது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு, ஐஸ்வர்யா அக்கா தான் எங்கள் அப்பா அம்மா பேசுனதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட அபிராமி டென்ஷன் ஆகிட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிடுவாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, என்ன அத்தை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அபிராமி, உன்னை யார் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க சொன்னது அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அபிராமி, வந்த உடனே திரும்பவும் உன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா, தீபா கிட்ட எதுக்கு தேவையில்லாமல் பொய் சொன்னேன் அப்படின்வாங்க. நான் எதுவுமே பொய் சொல்லவே இல்லை அத்தை. தீபாவோட அப்பா அம்மா பேசினதை என் காதாலே கேட்டேன். உங்கள் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் தீபாவை கூப்பிட்டு உண்மை எல்லாமே சொன்னேன். இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது அத்தை அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நான் சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே அபிராமி, தீபாவோட அப்பா அம்மாவே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் கிட்ட, என்னோட உயிருக்கு எதனா ஆபத்து இருக்குன்னு ஜோஷியர் வந்து சொன்னதா நீங்கள் எதனா பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஜானகி தர்மலிங்கம், நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு, அப்பா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் போய் ஜோஷியரை பார்த்தப்போ என் கழுத்தில் தாலி ஏறினா அத்தையோட உயிருக்கு ஆபத்துன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி எதனா பேசியிருந்தா என்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லிடுங்க. எனக்கு அத்தையோட உயிர் தான் முக்கியம், எனக்கு இந்த தாலி முக்கியம் இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தர்மலிங்கம் ஜானகி, அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பேசவே இல்லைன்னுவாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, நீங்கள் தான் பேசிகிட்டு இருந்தால் என் காதால் கேட்டேன், நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன் அப்படின்வாங்க. நாங்கள் 100 வருஷம் நல்லா வாழணும் இவங்க அப்படின்தாம்மா பேசிகிட்டு இருந்தேன், நீ என்னதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. அது கேட்ட ஐஸ்வர்யா, என்ன இவங்க பேசுனது எல்லாத்தையுமே மாற்றி சொல்கிறாங்களேன்ற மாதிரி முழிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ அபிராமி வந்து ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, உன்னை அருண் ஏற்கனவே கோவப்பட்டு வீட்டை விட்டு அனுப்புனான், திரும்பவும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கான், ஒழுங்காக இருக்க பாரு, இல்லாதது பொல்லாததெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே, என்ன இது தீபா கிட்ட சொன்னால் பிரச்சனை பெருசாக வெடிக்கும் பார்த்தா நம்ம பக்கமே திரும்பி எல்லாருமே சேர்ந்து நம்மளை முட்டாளாக்க பார்க்குறாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ அபிராமி தர்மலிங்கம் கிட்ட போயிட்டு பேச போவாங்க. தர்மலிங்கம், இல்லை புடவை வந்து தீப்பத்தி எரிஞ்சிருந்தது இல்லையா, அது ஜானகி வந்து என்கிட்ட அபசகுணம் மாதிரி பேசிகிட்டு இருந்தா, அந்த ஜோஷியர் பேசுறதுலாம் நாங்கள் பேச வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டவொன்னே அபிராமி, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க, இப்போ ஐஸ்வர்யா கேட்டதுனால சரியாக போயிடுச்சு, வேறு யாருன்னா கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், அதுவும் தீபா கார்த்திக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது, இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நம்ம நடத்தி வைக்கணும் அப்படின்னாங்க. அதை கேட்ட ஜானகி, இல்லை உங்கள் புடவை தீப்பத்தி எரிஞ்சதில்ல, அதை நினைக்கும் போது தான் இந்த கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அபிராமி, தீபா சொன்ன அந்த சாமியார் அம்மா என்ன சொன்னாங்க, இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நடத்தி வைங்கன்னு சொன்னாங்க. அதனால நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும், எனக்கு அதுதான் ஆசை, தீபா கழட்டி வச்ச தாலி அவள் கழுத்தில் ஏறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தர்மலிங்கமும் சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் ரம்யாவை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க தரகர் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தீபா போயிட்டு ரம்யாவை கூப்பிட்டு வர போவாங்க. மைத்திலி பின்னாடியே கொண்டு போயிட்டு காஃபி தட்டை கொடுப்பாங்க. எல்லாருக்குமே காஃபி கொண்டு போய் கொடு அப்படின்வாங்க. அதுக்கு ரம்யா, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் பழைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, யார் இப்போல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்வாங்க. அதை கேட்டால் தீபா வந்துட்டு, உனக்காக எல்லாருமே அங்கே சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னோட அப்பா பற்றி கொஞ்ச நேரம் நினச்சி பார்த்தியா, இவகிட்ட கொடுங்க அண்ணி, இவ கொண்டு வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட காஃபி தட்டை கொடுத்து கொண்டு போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் கொடுப்பாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. தரகர் ரம்யா கிட்ட மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே மனசுக்குள்ளேயே, நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லி வைப்போம் அப்படின்னு வந்துட்டு, பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பையன்கிட்டையும் வந்து கேட்பாங்க. பையனும் பார்த்தீங்கன்னா ரம்யாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே சொல்லி விட்டுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ பொண்ணோட அப்பா வந்துட்டு, பையனுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு, கார்த்திக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு, உங்கள் பொண்ணுக்கு தான் பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ரம்யாவோட அப்பா, சரி பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்திலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பையன் வீட்டுக்காரங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அருணாச்சலம் வந்துட்டு, நம்மளே பேசிகிட்டு இருந்தா எப்படி, பொண்ணு மாப்பிள்ளை தனியாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, அப்போ தானே அவங்க மனசை விட்டு எல்லாத்தையும் பேச முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பையன் வந்துட்டு, இல்லை எனக்கு வந்து
பொண்ணுகிட்ட தனியா பேச வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரம்யா அபிராமி கிட்ட, "ஆன்ட்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கல்யாணம் உடனே நடக்க வேண்டாம். தீபாவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கல்யாணத்த வச்சுக்கலாம்" அப்படின்னுவாங்க. "எதுக்காக?" அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்கும்போது, "இல்ல ஆன்ட்டி உங்களுக்கே வேற உடம்பு முடியாம இப்பதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க. தீபாவோட கல்யாணத்தோட சேர்த்து என்னோட கல்யாணத்தையும் பண்ணுனா உங்களுக்கு ரொம்பவே அலைச்சல் ஆயிடும். உடம்புக்கும் முடியாம போயிடும்" அப்படின்னுவாங்க. அத கேட்ட ஆனந்தம் வந்துட்டு, "ஆமாம்மா ரம்யா சொல்றது சரிதான். தீபாவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம ரம்யாவோட கல்யாணத்த வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அத கேட்ட உடனே ரமேஷ் மனசுக்குள்ளேயே, "ஆஹா! தேவதைய காதலிக்கிறதுக்கு நமக்கு நெறைய டைம் கிடைச்சிருக்கு" அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருப்பாங்க. அத கேட்ட அபிராமியும், "சரிம்மா ரம்யா, தீபாவோட கல்யாணம் முடிஞ்ச உடனே உன்னோட கல்யாணத்த வச்சுக்கலாம்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட உடனே ரம்யா மனசுக்குள்ளேயே, "ச்சே! நேத்து ஃபோன்ல பேசும்போது பிடிக்காதுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஜொல்லி விட்டுட்டு நம்மள அப்படி பார்த்துட்டு இருக்கானேன்னு" டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.